அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சென்னை ராயபுரம் தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு போதுமான குடியிருப்பு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என திமுக வேட்பாளர் சுபேர்கான் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நம்மளுக்கு தேவையானது, இன்னொரு காலகட்டத்தில் அதுக்கு அதிகமாக தேவைப்படுது சில விஷயங்கள். இப்போ நம்ம நிற்கிற தெருவில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடே வந்து நம்ம ஆட்சியில் போடப்பட்ட ரோடு தான். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரைனேஜ் சிஸ்டமோட இந்த ரோடு போட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த இடத்துல ரோடே ஒழுங்காக இல்லாமல் தான் இருந்தது, மண் பாதை மாதிரிலாம் இருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து பேமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தெருவில் விளக்கு வேணும், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கோரிக்கைகள் இருக்குது. நிறைய இது நிவர்த்தி பண்ணியிருக்காங்க நம்ம ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில். அதே மாதிரி ஒரு இடத்துல கோரிக்கைகள் வரதான் செய்யும். இப்போ வரும்போது ஒரு குடியிருப்பு பார்த்தோம், அவங்களுக்கு வந்து இன்னொரு மாற்று இடத்துல எங்களுக்கு வந்து ஹவுசிங் போர்டில் வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றும் ஒரு இடத்துல போய் கேட்டிருந்தோம், அவங்களும் அதே தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து, ஏன்னா இப்போ நீங்கள் ராயபுரத்தில் எடுத்துட்டிங்கன்னா 3-4 இடத்துல வந்து குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டு நிறைய பேர் குடியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. செய்யாமல் கிடையாது, அது படிப்படியாக. இப்போ ஒரு காலங்கட்டம் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு டைம் எடுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இப்போ யாரெல்லாம் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு யார் கொடுக்க முடியாத இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ அடுத்து கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி கண்டிப்பாக திராவிட மாடல் 2.0 கண்டிப்பாக எடுக்கப்படும். அடுத்த கட்டமாக எவ்வளோ குடியிருப்புகள் கட்டப்படுவதற்கான வாய்ப்பு? அது நம்ம ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பேருக்கு தேவைப்படுது, எந்தெந்த பாக்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவை, எந்தெந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு எங்கே வச்ச சாத்தியக்கூறு எப்படி வரும்ன்றத ஒரு ப்ராஜெக்ட் பிளான் ரெடி பண்ணிட்டு தான் பண்ணணும். ஏன்னா மக்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து அதில் இறங்கி எந்த இடம் அவங்களுக்கு சாத்தியக்கூறு வரும், அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது. இப்போ ஒரு ஹவுசிங் போர்டு போயிட்டு வந்தோம், அது திராவிட மாடல் ஆட்சியில் பண்ணி கொடுத்தது தான். கிட்டத்தட்ட வந்து போன தடவை ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து அதை கட்டி கொடுக்குறதா சொல்லி 7 வருஷம் போராடி நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அவர் ஜெயக்குமார் சார் பண்ணலை, லிட்டரலாக சொல்லணும்னா அவங்க அதை பண்ணாமல் இருந்ததுனால தான் திராவிட மாடல் ஆட்சியில் அவங்க போராட்டம் பண்ணி அவங்களுக்கு அதை உரிய இதை பண்ணி கொடுக்க வேண்டியது திராவிட மாடல் ஆட்சியில் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த குடியிருப்புக்கு தான் போயிட்டு வந்தோம், எல்லாருமே ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க. இப்போ அது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்ல உயர்தர லிஃப்டோட ஃபெசிலிட்டியோட 5 மாடி குடியிருப்பு இருக்குது. இப்போ அந்த குடியிருப்பை பார்த்துட்டு தான் இப்போ நான் இந்த ஏரியா மக்களுக்கு வந்திருக்கிறேன்.